ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு சாரி தமிழ் சாரி ஃபார் திஸ் ரொம்ப மொத்தமாக இருக்குது. ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பி வழியாக நடத்தின எக்ஸாமினேஷனில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக நடத்தின எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாமினேஷன் நடந்த ஃபுல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இங்கே வந்து ஆல்ரெடி சம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சம் அதர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ். ஸோ அந்த கொஷின் பேப்பர்லேருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினோட ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டி எக்ஸ்பிளேஷன் இருக்குதோ அந்த பாசிபிலிட்டி எக்ஸ்பிளேஷன் எல்லாமே நான் வந்து வித் சொல்யூஷனோட போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், த ஹேண்ட் எரர் தட் காஸ் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டு ஃபெயில் பர்மனன்ட்லி இஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இப்போ எலக்ட்ரோ மைக்ரேஷன் லேட்சப் அண்டு ஓவர் வோல்டேஜ் ஃபெயிலியர். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டின்னு இருக்குது. இது வந்து ஒரு வகையான செட்டு. ஸோ எந்த செட்டுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய கொஸ்டினை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் டியூ டு யூனிட் ஸ்டெப் இன்புட் ஃபார் டைப் 0 சிஸ்டம். ஸோ இதில் வந்து டைப் 0 சிஸ்டம், டைப் 1லாம் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் அது. அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்துச்சு ஒவ்வொருட ஆன்சரும். இப்போ வந்து ஒன்லி ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, 1/1 + k சஃபிக்ஸ் பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் இன் எ 2-port நெட்ஒர்க் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸோட 2-port நெட்ஒர்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் அட் ஒன் போர்ட் டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அட் அனதர் போர்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. ஸோ இப்போ வந்து ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஸோ விச் Pontiac king exported தட் மீன்ஸ் ராக் கட் கேவ் டெம்பிள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், மலையை குடைஞ்சி அந்த கோவிலை கட்டினது இந்த ஏரியாவில் கட்டினது யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எந்த பாண்டிய வம்ச அரசர் இந்த மலையை குடைந்து கோவிலை வந்து இந்த ஏரியாவில் கட்டியிருக்கிறாங்க. மலையாடி குறிச்சிங்கிற ஊரில் வந்து மலை குகை கோவிலை கட்டினது யாருன்னு கேட்குறாங்க. மாரவர்மன், கடுங்கன், ஹரிகேசரி மாரவர்மன் அண்டு மாறன் சேந்தன். ஓகே, ஸோ இந்த 4வது கொஸ்டினில் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாறன் சேந்தன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வர கொஸ்டின்ஸ், ஜிகே வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்கள், த சம் ஆஃப் பிசிடி நம்பர்ஸ் 10000100 ப்ளஸ் 8421 கான்செப்டில் அப்ளை பண்ணிங்கன்னா 8421 கான்செப்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 99 வரும். இது நம்ம ஆன்சரோட எக்ஸ்பிளேஷனில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆன்சரை மட்டும் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே இருக்குது, பிடிஎஃப்ல இறங்கி கீழே வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் வந்து சி. கொஸ்டின் நம்பர் 7, ஸ்பெக்ட்ரல் பேட்டர்ன் ஆஃப் த வேவ் ஃபார்ம் ஏஎம் காஸ் ஒமேகா எம்டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. இங்கே இருக்கு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 8க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிவன் தட் டிஸ்கிரிமினேட்டட் ஆஃப் சம் ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2. ஸோ த ஸ்லீவ் ரேட் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோட டெஃபினிஷனோட கேட்டுக்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 9th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகே, அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 10, த மெட்டல் ஆக்சைட் semiconductor transistor is a dash device in which dash in conducting channel is controlled by dash in gate கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி டிவைஸ் அண்டு கரண்ட் இன் கண்டக்டிங் சேனல் கண்ட்ரோல் பை மைனாரிட்டி டிவைஸ்
minority device, and then current and voltage. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகே. அண்ட் கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11க்கான ஆன்சர் டி, டேம்ப்டு சைனசோடியல் ஆசிலேஷன். கொஸ்டின் நம்பர் 12க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஆன்சர் தான். ஓகேங்களா. இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஒன்லி. திஸ் ஆல் ஆர் ஒன்லி ஃபார் பேஸ்ட் ஆன் டென்டேட்டிவ். ஸோ பழைய ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில புக்ஸை ஃபாலோ பண்ணிருந்து ஒரு சில வீடியோஸ்லாம் செக் பண்ணி இந்த ஆன்சர் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் தான். டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆன்சருக்கு வெளியிடுறப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 13ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. கொஸ்டின் நம்பர் 14ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி. கொஸ்டின் நம்பர் 15ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ கொஸ்டின் நம்பர் 16ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி. கொஸ்டின் நம்பர் 17 டிஃபரன்ஸ் ஆம்பிளிஃபையர் ஃபங்க்ஷன். கொஸ்டின் நம்பர் 17ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரேஷியோ பி. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காமன் மைக்ரோவேவ் அப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஸோ மொபைல் ரேடியோ வந்து நான் மைக்ரோவேவ்குள்ளே வராது. ஏன்னா ரேடா, சேட்டலைட், டெலிஃபோன் இது எல்லாமே மைக்ரோவேவ்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 வந்து டி, பி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா ஏதோ கேட்டுக்கிறாங்க, அனாலிட்டிக் கன்யூ சால்வ் பாயிண்ட்ஸ் இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ 0. ஓகே. கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ 0. த வேல்யூ ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏ சஃபிக்ஸ் 0. கொஸ்டின் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி, மாடிஃபைடு யூலர்ஸ் மெத்தட். கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி, இன்ஷூர் யூனிக்னஸ் ஆஃப் த ஃப்ளாக். கொஸ்டின் நம்பர் 25 சாரி கொஸ்டின் நம்பர் 24 தான் வந்து ஆன்சர் வந்து டி. கொஸ்டின் நம்பர் 24 தான் ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி, ஆன்சர் சி. ஸோ தென் கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 26 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ 1 kHz. ஓகே. அண்ட் தென் இது எல்லாத்துக்குமே இந்த ஆன்சர் கீ இருக்குது வித் எக்ஸ்பிளனேஷனோட. நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணி போடுறேன். நோ இஷ்யூ ஃபார் தட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து பி. கொஸ்டின் நம்பர் 28 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 29 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி. அங்கே வந்து ஒரு சிலர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இன்னொருத்தரோட கொஸ்டின் பேப்பர். டோன்ட் கன்சிடர் ஃபார் தட் ஒன். ஜஸ்ட் ஐ எம் பேஸ்டிங் மை ஆன்சர் இந்த அல்ஃபபெட்டிக் ரீஜியன். ஓகே. அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுதான் வந்து ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 30 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 32 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்சர் பி தான், 2/5 ஆம்பியர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 36 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 37 ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 38 ஆல்சோ ஆன்சர் பி. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 38மே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி தான். கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 39 வந்து ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 40 ஆன்சர் ஏ. ஸோ இந்த ஆன்சர் எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர் தான். ஸோ 99% ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் டென்டேட்டிவ் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் வரப்போ நம்ம இன்னும் நல்லா கம்பேர் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்க அப்படின்னா டி, ஆன்சர் டி. 42 பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஸோ எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி இது ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் தான். இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம் நம்ம. கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43 பார்த்தீங்க அப்படின்னா ஏ.
கொஸ்டின் நம்பர் 44 ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான், ப்ளஸ் ஜே ப்ளஸ் இமேஜினரி பார்ட். கொஸ்டின் நம்பர் 45 ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஸ்டின் நம்பர் 47 ஓட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 47 என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஓஎஃப்டிஎம் பற்றி கேட்டுக்கிறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, ஆப்டிக்கல் ஃபைபர் அதை பற்றி கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓஎஃப்டிஎம் மல்டி கேரியர் மாடுலேஷன் விச் எனேபிள்ஸ். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. கொஸ்டின் நம்பர் 48 ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 49 என்ன ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 50 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ போகிற ஆன்சர் கீ ஒன்லி ஃபார் 1 மார்க் ஆன்சர் தான், ஓகேங்களா. 1 மார்க் ஆன்சர் மட்டும் போடுறேன் நான். அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் பி ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டுறேன். ஏன்னா வந்து திருப்பி அகைன் பார்ட் பி எடுத்துக்கிட்டு ஆன்சர் மட்டும் பார்க்க வேணாம், அதை எக்ஸ்ப்ளனேஷனோட போடுறேன். 1 மார்க் மட்டும் இப்போதைக்கு நான் ஆன்சர் மட்டும் போடுறேன். அப்புறம் பார்ட் ஏ, தட் மீன்ஸ் இது வந்து பார்ட் ஏ கொஸ்டின் ஃபுல்லாகவே. ஸோ பார்ட் பி வந்து தனியாக நான் போடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 51 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 52 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 53 பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 54 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 55 பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 56 பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 57 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து டி. கொஸ்டின் நம்பர் 58 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டி. tan alpha condition with 1. Question number 60 பார்த்தீங்கன்னா ஆன்சர் between the given two terminal is open if it is a Thevenin's theorem impedance is found. ஸோ தெவினியன்ஸ் இம்பிடன்ஸ் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா between the given two terminal is open 60. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 61 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 62 பார்த்தீங்க 61 வந்து ஆக்சுவலாக பி. sometime is happen, sorry for this. 61 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பி. 62 பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 63 பார்த்தீங்க அப்படின்னா சி. தென் 64 மாஸ்ஃபெட் கொஸ்டின் பி. அண்ட் தென் 65 பி. அண்ட் தென் 66 கொஸ்டின் நம்பர் 66 பார்த்தீங்க அப்படின்னா சி. 67 பார்த்தீங்க அப்படின்னா பி. தென் கொஸ்டின் நம்பர் 68 பார்த்தீங்க அப்படின்னா பி. இன்வெர்ட்டிங் மல்டிப்ளெக்சர். கொஸ்டின் நம்பர் 69 பார்த்தீங்க அப்படின்னா சி. கொஸ்டின் நம்பர் 70 பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் தமிழில் ஒரு சில வீடியோலாம் போடலான்னு இருக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் டைம் பர்மிட்ஸ். ஸோ ஏன்னா நான் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தேன்னா கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன் நான், அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். 71 பார்த்தீங்க அப்படின்னா 71 ஆன்சர் இஸ் டி, ஏ சஃபிக்ஸ் எம். கொஸ்டின் நம்பர் 72 ஆன்சர் இஸ் ஏ, தலச்சேரி. கொஸ்டின் நம்பர் 73 ஆன்சர் இஸ் பி. ஸோ பி இங்கே இருக்குது பாருங்கள், பி இங்கே இருக்குது, இந்த பி இங்கே இருக்குது. டிக்ரீஸ் இன் த பேண்ட்வித் ஆஃப் த க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். Question number 74 answer is D. Question number 75 answer is B. Question number 76 VLSI design two criteria is met are minimization of hardware, minimization of clock speed. எதுக்காக நம்ம VLSI போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 76. கொஸ்டின் நம்பர் 77 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் 1 மார்க்கில் தான் கொடுத்துக்கிறாங்க, CMOS இன்வெர்ட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி பேசிக்ஸ் கொஸ்டின். இதை வந்து பேசிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, பேசிக் நாலேஜ். பட் இது டெரிவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா வரும்,
அந்த ஃபார்முலாக்குள்ளே போகணும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் எலிஜிபிள் கொஸ்டின். பட் இது 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. வாட் எவர் இட் மே பி. பட் த ஆன்சர் இஸ் இம்பிடன்ஸ். நம்ம எக்ஸ்பிளனேஷனில் வந்து நீட்டாக பார்க்கலாம் இதை. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 78 சி. கொஸ்டின் நம்பர் 79 டி. கொஸ்டின் நம்பர் 80 ஏ. 81 ஏ. Question number 82 C. Question number 83 same C. Wait. Question number 82 I think the pulse code modulation scheme இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். சாரி ஃபார் திஸ். இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி. கொஸ்டின் நம்பர் 82 இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். ஓகே. கொஸ்டின் நம்பர் 84 answer is B. Question number 85 answer is C. Question number 86 N to P region. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபார்வர்ட் பேஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்லேருந்து பி ரீஜனுக்கு வந்து நெட்வொர்க் கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 86. ஸோ சம் ஆன்சர்ஸ் மேபி ராங்காக இருக்கலாம். மேக்ஸிமம் 99% வந்து ப்ரிடிக்டட் ஆன்சர் தான். நம்ம வந்து எதுவுமே வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா டிஆர்பி ஆன்சர் கீ வர வரையும் அதுலேருந்து பிஃபோர் தட் இஸ் த நார்மல் வேல்யூ. கொஸ்டின் நம்பர் 87 டி. கொஸ்டின் நம்பர் 88 D. Question number 89 A. Question number 90 D. Question number 91 D. Y parameters. So இது பாருங்க, following parameters are called short circuit parameters, Y parameters. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இம்பிடன்ஸோட ஃபார்முலாஸ் இது டயக்ராம்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ 91 பார்த்தீங்க அப்படின்னா டி. 92 பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 93 பார்த்தீங்க அப்படின்னா சி. 94 பார்த்தீங்கன்னா பி. ஸோ 1 மார்க் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க் நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 95 பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 96 பார்த்தீங்க அப்படின்னா ஆசிலேட்டரி அண்டு மார்ஜினலி ஸ்டேபிள். எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் பவர் இது வந்து நார்மல் தான். வாட். 97. 98 பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரட்டரோட ஆன்சர் கேட்டுக்கிறாங்க 6. ஸோ இங்கே வந்து அண்டார் லாஜிக் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அண்டார் லாஜிக்கில் வந்து என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஆன்சர் இஸ் கொஸ்டின் நம்பர் 99 ஆன்சர் இஸ் பி ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 100 ஆன்சர் இஸ் டி. சாரி I did again mistake. Question number 10 100. Question number 100 answer is Kanjipuram. So பூதத்தாழ்வார் which is one of the birthplace of பூதத்தாழ்வாரோட பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சொல்கிறாங்க. 100D. ஸோ கொஸ்டின் நம்பர் 101 பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரேம் சிக்னல். கொஸ்டின் நம்பர் 101 பார்த்தீங்கன்னா A/S². கொஸ்டின் நம்பர் 102 வந்து சி. கொஸ்டின் நம்பர் 103 வந்து பார்த்தீங்கன்னா டி. 104 பார்த்தீங்க அப்படின்னா டி. VSAT. The mobile communication network architecture makes through the VSAT. 104. 105 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி. இங்கே டி இங்கே வந்துடுச்சு. 106 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஆன்சர் டி. புல் டவுன் நெட்ஒர்க். புல் அப் அண்ட் புல் டவுனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். 107 பார்த்தீங்க அப்படின்னா ஈகன் வேல்யூ சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆன்சர் வந்து பி. 2,50 ஈகன் வேல்யூ சால்வ் பண்ணால் தான் வரும் மேட்ரிக்ஸ் சப்போர்ட் பண்ணி. காஞ்சி வைகுந்த பெருமாள் டெம்பிள் வாஸ் பில்டு பை ஆக்சுவலாக இது நந்திவர்மன். 108 நந்திவர்மன். 109 விச் மாடல் cannot be to identify the fault. இந்த மாடல் வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணாது கேட்குறாங்க. ஸ்டக் டிலே அது மாதிரி ஏதாவது கேட்டுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டக் டிலே தான் ஆன்சர். அப்புறம் ஃபைனலி சர்கோசா சி இஸ் எ ஃபவுண்ட் இன் நார்த் அட்லாண்டிக் ஓசன். ஸோ இதெல்லாம் வந்து சவுத் அட்லாண்டிக் பசிபிக் இந்தியன் ஓசனுக்கு சான்ஸே இல்லை. சர்கோசா சி. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து ஃபவுண்ட் இன் நார்த் அட்லாண்டிக் ஓசன். தட்ஸ் ஆல். ஸோ ஆல் கீஸ் ஆர் ஒன்லி டென்டேட்டிவ். ஓகே, tentative only. So up to TRB announcement, so we may calculate our points. அதாவது நம்மளுடைய மார்க்கை வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இது வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆன்சர் கீயோட எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ தட் வி வில் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த பார்ட் ஏ, தட் மீன்ஸ் பார்ட் 1 மார்க் மட்டும் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் அடுத்த வீடியோவில் பார்ட் பி வித் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இந்த 1 மார்க்கும் எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்தராக வேறு எக்ஸாமினேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஆல். ஸோ convey to your friends, forward to your friends about this answer key. It may helpful for all others whoever written examination from electronics and communication department. ஸோ யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் வை ஐ போஸ்டட் திஸ் வீடியோ. ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ.